எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கேழ்வரகு தோசைக்கு ஊற வைக்க போறோம். இந்த டம்ளரால 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் 1/2 டம்ளரோட கொஞ்சம் ஜாஸ்தியா உளுந்து ஊற வச்சிருக்கேன். அப்புறம் கேழ்வரகு எடுத்திருக்கோம். 4 டம்ளர் இட்லி அரிசி. இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். அப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன். அவ்வளோதான் தோசைக்கு. ஸோ அவ்வளோதான், வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டோம். ஈவினிங்காக ஊற வச்சுருக்கோம். அரைச்சிட்டு நைட்டு ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கார்த்தால தோசை வாக்க போகிறோம். நம்ம ஊற வச்சோம் இல்லையா, கேழ்வரகு தோசைக்கு அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். அரைச்சி ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். இந்தமாரி அரைக்கும் போது ரொம்ப கலராகவும் இருக்காது. ஸோ சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. கேழ்வரகு தோசைக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா, அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இது கரண்டியால் பீட் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டு போட்டால் கீழே பொங்கி வழியாது. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் தோசை வாக்கிறதுக்கு. அதனால் நான் பீட் பண்ணினா மாவு கம்மியாயிடும். அப்போ எடுத்து வச்சிடலாம் உள்ளே. சூடாக எடுத்து நம்ம ராகி ரைஸ் தோசை பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரே டார்க் கலராக இல்லாமல் இந்த மாதிரி ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கைஸ், தோசை ரெடியாக எடுத்து அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அதுக்கு. தேங்க்யூ, ட்ரை பண்ணுங்கள்.